பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 28/4/2006. 28/4/2006. பிறந்த நேரம் 9:50 AM. 9:50 AM. ஆ. பிறந்த இடம் ஐயா? பிறந்த இடம் சென்னை. சென்னை. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. மேஷ ராசி, மிதுன ராசி, பரணி நட்சத்திரம். மேஷ மிதுன ராசி, லக்னம். பரணி நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? குருஜி, நான் எப்படி இருப்பேன்? மிதுன லக்னம்ன்றதுனால ஜோசியம் வந்துருது இல்லையா? 18 வயசுலேயே ஜோசியம் வருது. ஆமா குருஜி. மிதுன லக்னம், புதன் நீச்ச பங்கம், சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, சூரிய சந்திரர்கள் குரு பார்க்கிறாங்க. புதன் நீச்சமா இருக்கு, சுக்கிரன் அங்க நீச்சமாலாம் இல்ல, நீச்சபங்க ராஜயோக அமைப்புல இருக்கிறார். அப்படியா? நீச்சபங்க ராஜயோக அமைப்பு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை. என்ன மாதிரியே எனக்கும் சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை, புதன் நீச்சபங்கம். அங்கே ராகுவோட அவர் சேர்ந்திருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம். அதை தவிர்த்து புதன் நீச்சபங்க ராஜயோக அமைப்பில் மிக அருமையாக இருக்கிறார். சூரிய சந்திரர்கள் குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். சந்திரதசை கூட உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும். அமாவாசை அமைப்பில் சனியின் பார்வையில் அங்கே சந்திரன் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறனால யோக ஜாதகம் தான். கோபத்தை மட்டும் குறைச்சிக்கங்க. ஓகே குருஜி. குரு 5ல இருக்கு, அது இருந்தா என்ன? குரு 5ல் இருக்கிறது யோகம் இல்லையா? குரு 5ல இருக்கிறது. குரு 5ல் இருக்கிறது யாராவது கெடுதல்னு சொன்னாங்களா என்ன? ஆமா குருஜி. ஐயோ, குரு 5ல் இருக்கிறதே கெடுதல். வாரிசு இருக்காது அப்படி. என்ன இருக்காது? வாரிசு இருக்காது. அட பாவிகளா, இதை போய் எங்கே போய் சொல்றதுன்னா, ஜோசியன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. குரு 5ல் இருந்தா வாரிசு இருக்காது. அதாவது தனித்த குரு இருக்கிறது காரகோபாவனாசின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டார், அப்படிதானே? ஆமா குருஜி. அதெல்லாம் கிடையாதுங்க. இதை சொல்கிறதுக்கு இந்த லைவ் தேவையில்லைங்க. சூரிய சந்திர அமைப்பில், சிவராஜ யோக அமைப்பில் சந்திரனுடைய நேரெதிரே இருக்கக்கூடிய வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு 1க்கு 2 வாரிசை கொடுப்பார். புள்ள பொம்பளை பிள்ளை, 2வது பிள்ளை ஆம்பளை பிள்ளை. 18 வயசுலேயே வாரிசை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்னும் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இனிமேல் தான் பொண்டாட்டியவே தேட வேண்டியிருக்கு. அப்புறம் பிள்ளைய பார்த்துக்கலாம். சரியா? வேற என்ன கேள்வி? ஓகே குருஜி. நல்லா இருக்குது. சனி 2ல இருக்கு, கடகத்துல. சனி 2ல் இருந்தாலும் சனி தசை வர்றதுக்கு உங்களுக்கு 70 வயசு ஆகிடும். 70, 60, 70 வயசு ஆகிடும். அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை இல்லை. சந்திரனுடைய வீட்டில் இருந்தால், அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறது கவர்மெண்ட் வேலை கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு வேலை, சிவராஜ யோகம்ன்றது அந்த கவர்மெண்ட் வேலையை தான் குறிக்குது. அரசு வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 60 வயதிற்கு பிறகு சனி தசை வர்றது கொஞ்சம் தொல்லை தான். ஆனால் 60 வயசுக்கு பிறகு நடக்கிறத 18 வயசில் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். சரியா? ஓகே குருஜி. அப்புறம் அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க? அம்மா அப்பாவை நீங்கள் நல்லா காப்பாற்றுவீங்க. சூரிய சந்திரர்கள் குருவின் பார்வையிலிருந்து 4, 9ஆம் இடங்கள் வலுத்திருந்தாலே எல்லா இடத்துலையும் அம்மா அப்பாவை காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் உண்டு. தாய் தகப்பன் மேலே பற்றாக இருப்பீங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். அரசு வேலைக்கு எழுதுங்க. லக்னாதிபதி நீச்சபங்கமாக இருந்தாலும், லக்னாதிபதி நீச்சமாக இருந்தாலும் பங்கமாக ராஜயோகமாக இருக்கின்ற காரணத்தினால அரசு வேலை கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட படிப்புகளும் படிப்பீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம். வணக்கம் மேடம்.